ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் பண்ணோம். அது என்ன கிஃப்ட்டு, அதை நான் எப்படி மேக் பண்ணேன், அப்புறம் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இதுதான் நான் வாங்கி வச்ச கிஃப்ட்டு. ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கான திங்ஸை வாங்கிட்டு அப்படியே ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துடலாம். கைஸ், அவங்கள கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க வெளியில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தெரியாமல் இந்த கிஃப்ட்டை பேக் பண்ண போகிறோம். என்னடா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்பீங்க. ஆமாம் கைஸ், இந்த கிண்டர் ஜாய்க்குள்ளே தான் வந்து அவங்களுக்கு வாங்கின அந்த கோல்டு கம்மலை வந்து நம்ம வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவங்க எனக்கு நிறையா கிஃப்ட் தந்திருக்காங்க, பட் நான் அவங்களுக்கு ஒன்றுமே தந்ததில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில கைஸ். எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது அவங்களோட ரியாக்ஷனை பார்க்க. கிண்டர் ஜாய்க்குள்ளே நமக்கு கிடைச்ச டாய் வந்து டிஸ்னி பிரின்சஸ். ஐ லவ் டிஸ்னி பிரின்சஸ். என்னோடய பிரின்சஸ் எப்போவுமே என் ஒய்ஃபு தான். இது அந்த டிஸ்னி பிரின்சஸ். கைஸ், கிண்டர் ஜாய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன டாய் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் டிஸ்னி பிரின்சஸ் க்யூட்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த கோல்டு கம்மலை வந்து கிண்டர் ஜாய்க்குள்ளே வைப்போம். இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். இனி ரெகுலராக எங்களோட வீடியோஸ் வரும் கைஸ். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, இல்லை உங்கள் சிஸ்டருக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி பிடிச்ச சின்ன சின்ன கிஃப்ட்ஸை வாங்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கைஸ். நம்ம போடுற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கூட நம்மளை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸை தரும். கைஸ், சம்பவம் என்னென்னா, நம்ம இந்த கிஃப்ட்டு பேக் பண்ணும்போதே 2 டைம் என் ஒய்ஃபு உள்ளே வர ட்ரை பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நான் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அப்புறம் அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் கிஃப்ட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக இந்த கிஃப்ட்டை பேக் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். நீங்களும் கிஃப்ட் பேக் பண்ணும்போது பக்கத்தில் யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கைஸ், ஒரு வழியாக இந்த கிண்டர் ஜாயை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இது வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம உள்ள கிஃப்ட்டை வச்சு பேக் பண்ணிட்டோம் கைஸ். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த கிஃப்ட்டை வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து வாங்கும்போது கிண்டர் ஜாய் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்கோம் கைஸ் கிஃப்ட்டை. கைஸ், வாங்க என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம் கைஸ். அம்மா, நான் கிண்டர் ஜாய் சாக்லேட். ஆமாம், எப்படி இருக்கீங்க? ஓப்பன் பண்ணி சாப்பிடு. ஸ்கூலுக்கு போயா? சரி, கிண்டர் ஜாய் இப்போ ஓப்பன் பண்ணிப்பாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதமோ, ஓப்பன் பண்ணு. இல்லை, உண்மையாக தான் சர்ப்ரைஸ் இருக்குது. பொம்மையெல்லாம் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ். உட்காந்து ஓப்பன் பண்ண. உள்ளக்கையா? ஒன்றும் இல்லை. அவன் ஓப்பன் பண்ணு, அதுக்குள்ளதான் சர்ப்ரைஸ் இருக்குது. ஆமா,
கோல்டு தான். என்ன சொல்ற? உனக்கு எதை வாங்கினேன்? இது எப்போ வாங்கின? அதெல்லாம் போய் வாங்கிட்டேன். சூப்பராக இருக்குது. உண்மையாவா? ம். அழகா இருக்கா? செம்மையாக இருக்கு. பார்த்து. நல்லா இருக்குதுமா. தேங்க்யூ. வெல்கம். ஸ்கூலுக்கு போட்டு போட்டா இன்னைக்கு? போட்டு போ. தேங்க்யூ. அண்ணா வாங்கி கொடுத்தா கமல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா ஜூரி?